வெக்டார்ஸ் ஃபிசிக்ஸ்லேயோ மேத்ஸ்லேயோ படிச்சிருப்பீங்க. திசையன் அப்படின்னு பேரான் தமிழில். அந்த கான்செப்டுக்கும் ஸ்டார்ட் அப்ஸ், இந்த கம்பெனிகள் உருவாக்குறாங்களே, சின்ன கம்பெனி பட் கிரேட் இம்பேக்ட் இருக்கிற மாதிரி, அதுக்கும் என்னங்க சம்மந்தம்? வணக்கம். இந்த கம்பெனிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஈச் ஹேஸ் பீன் அ ரியல் சக்ஸஸ் அஸ் அ ஸ்டார்ட் அப். செம எக்ஸிட், செம பாப்புலாரிட்டி, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி ரொம்ப நல்லா ரிட்டர்ன்ஸும் கொடுத்துட்டுருக்கிற நிறைய கம்பெனிஸ் இதெல்லாம். ஏர்பிஎன்பி, ட்ராப் பாக்ஸ், ஸ்ட்ரைப். வாட் இஸ் காமன் அமாங் ஆல் தீஸ் அப்படின்னா, they were all from Y Combinator. ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்கூல் மாதிரி அது. ஒரு அந்த இடத்துல போய், இஃப் யூ பிச் யுவர் ஐடியா, கெட் செலக்டட், தே கிவ் யூ சீட் ஃபண்ட், தே கிவ் யூ ட்ரைனிங், தே கனெக்ட் யூ டு த ரைட் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ், அண்ட் உங்கள் வாழ்வு அப்படியே போயிட்டே இருக்கும். அதோட ஃபவுண்டர், ஒன் ஆஃப் தி கோ-ஃபவுண்டர்ஸ் இஸ் பால் கிரஹாம். Y Combinator அப்படிங்கிற அந்த ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்டிங் கம்பெனியோட ஃபவுண்டர். சிலிக்கன் வேலியில் தி ஹேக்கர் ஃபிலாசபர் அப்படின்னே பேர் வாங்கியிருக்கார் இவர். இவர் he gives an important piece of advice in one of his blog articles. He says, do things that do not scale. 319 அதுதான் பார்த்தோம். ரியலிஸ்டிக்கில் நிறைய வரும்போது நம்ம பண்ண முடியாதே அப்படிங்கிறதுனால பண்ணாமல் இருந்துடாத அப்படின்னு. அந்த புக்கில், அந்த ஆர்டிக்கிள் எழுதுறதுக்கு முன்னாடி பால் கிரஹாம் ஹேஸ் sowed the seed with this thought. What does he really mean by that? Do things that do not scale அப்படின்னு ஸ்டார்ட் அப்ஸுக்கு அட்வைஸ் கொடுக்குறார். இவர் கொடுக்குறாருன்னா பெரிய விஷயமாக தான் இருக்கணும். ஏன்னா அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ் have come out of Y Combinator. What could that mean? Let us take a look. ஒரு ஜோக் இருக்குது. ஒரு கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை. 3 எழுத்து கம்பெனி. இந்த 3 எழுத்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஒரு காலத்தில் பயங்கரமாக ரெக்ரூட் பண்ணுமா. அது எந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணுமா அப்படின்னா, ரோட்டில் போகிறவங்கள கூப்பிடுவாங்களாம். கூப்பிட்டு, உனக்கு ஏ தெரியுமா அப்படிம்பாங்களாம். ஏ அப்படிம்பாங்களாம் அந்த ரோட்டில் போகிறவங்க. பி தெரியுமா அப்படிம்பாங்களாம். தெரியும் அப்படிங்க. சி தெரியுமா அப்படிம்பாங்களாம். தெரியும்பாங்களாம். சி தெரியுமா, வா உட்கார், எங்கள் கம்பெனியில் வேலைக்கு வா. அந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணுவாங்க ஒரு காலத்தில் அப்படின்னு ஒரு ஜோக் இருக்குது. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், ஐ ரிமெம்பர் திஸ் இஸ் மை ஸ்கூல் இன் சேலம். இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். பட் திஸ் இஸ் நாட் ஹவ் இட் லுக்ட் வென் ஐ ஜாயின்ட் த ஸ்கூல். When I joined the school, it was on the garage area of a large house. நிறைய ஸ்கூல்கள் அப்படி தான் ஆரம்பிக்கும். அவங்களுக்கு they don't have any credentials, they don't have any reputation. ஏற்கனவே ஒரு குழந்தை வேறு ஏதோ ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு புது ஸ்கூல் ஆரம்பிக்கிறோன்னா அந்த ஸ்கூலுக்கு குழந்தைகளை எப்படி சேகரிக்கிறது? I remember the founder and the senior principal and vice principal going door to door, telling about the philosophy, the principle, the culture of the school, why it was founded, why it is the best option for the child. அப்படின்னு ஒவ்வொரு வீடா சேலமில் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்கள் அப்பா அந்த கதையை சொல்லியிருக்கார். Recruiting users, particularly in the larval stage, early stage, is critically important. நீ என்ன வேணா பண்ணணும்பா, ஏ தெரியுமா பி தெரியுமா மாதிரி என்ன வேணா பண்ணணும். டு கோ அவுட், இட் மே நாட் ஸ்கேல், பட் யூ ஹாவ் டு கோ அவுட் ஆஃப் த வே டு ரெக்ரூட் யூசர்ஸ். அந்த வார்த்தையை பாருங்க, ரெக்ரூட் யூசர்ஸ், ரெக்ரூட்டிங். The second thing he wants about is, உன்னுடைய ஸ்டார்ட் அப்புக்கு பிக்கெஸ்ட் அப்டக்கிளே நீ தான்டா. You will start in a fragile manner.
அடிபட்டுருமோ, உடஞ்சிருமோ, தூள் தூளாயிடுமோ, சேர்த்து வைக்க முடியாதோங்கிற மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். அந்த ஸ்டார்டிங் ஃபேஸில் பயங்கர செல்ஃப் டவுட் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும், பால் ஆலன் அண்ட் பில் கேட்ஸ், this is not how they founded Microsoft. When they founded it, this is how they were. They recreated that photo 50 years later. But ஆரம்பிக்கும் போது there was so much self-doubt. எத்தனையோ பேருக்கு ஞாபகம் இருக்கும், பில் கேட்ஸ் dropped out of Harvard அப்படின்னு. பட் ட்ராப் அவுட் பண்ணவர் மைக்ரோசாஃப்டை ஆரம்பித்து விட்டு அந்த செமஸ்டர் லீவ் முடிஞ்ச அப்புறம் திருப்பி காலேஜுக்கு வந்திருக்கார். How many of you know? He was afraid this may not work out. He came back to college for a semester before finally choosing to discontinue. இந்த செல்ஃப் டவுட் ஈஸியாக உடையிற மாதிரி ரொம்ப ஃப்ரெஜைலாக, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். லிவ் வித் இட். இட் இஸ் நாட் சம்திங் தட் வில் ஸ்கேல். அதுக்காக உடனே மெட்டல் கவர் போட ஆரம்பிச்சிடாத. இட் இஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். தட் இஸ் வாட் பால் கிராஹம் சேஸ். ஹி டாக்ஸ் அபவுட் புல்லிங் அ மெராக்கி. இந்த மெராக்கி அப்படிங்கிறது ஒரு ரவுட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. பட் அந்த ரவுட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி டுடே இட் ஹஸ் பீன் அக்வயர்ட் பை சிஸ்கோ. பட் அவன் ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பித்த போது வாட் வாஸ் ஸ்பெஷல் அபவுட் மெராக்கி அப்படின்னா, தி ஃபவுண்டர், த co-founder did the soldering themselves. They bought the screws, they assembled the routers and distributed them in the beginning. அதே மாதிரி தான் இந்த பெபிள் அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. த பெபிள் ஸ்மார்ட் வாட்ச் when it was founded, கிக் ஸ்டார்டரில் ஆரம்பித்த போது ஃபர்ஸ்ட் 150 வாட்சஸை கையால் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் வெரி ஹார்ட் டு டூ சச் மைன்யூட் ஒர்க், பட் தீஸ் காய்ஸ் தே ஹவ் டன் இட் பை தெம்செல்வ்ஸ். ஓகே, அது ஹார்ட்வேரா? இந்த ஆளை பாருங்கள். இவர் த கார்ப்பரேட் கிஃப்ட் ஷோ அப்படிங்கிறதோட ஃபவுண்டர். ஸ்ரீகாந்த் ஆச்சாரியா அப்படின்னு பேர் இவருக்கு. This man runs Offi Needs, a startup in Bangalore. அந்த ப்ராடக்ட்ஸை வீடியோஸ் போட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு he appears on the video himself. He rents the video equipment. He has that green screen behind him. He does the talking. Do it all by yourself. Beginning phaseல be ready to do multitasking. எங்கள் CEO டாக்டர் ஸ்ரீதர் வேம்பு அவர் சொல்கிறத பாருங்க. He has also done a Meraki. That lady is doing everything. சுடுறாங்க. It's a great example of customer service being at the heart of everything. கஸ்டமர் சர்வீஸ் பண்றாங்க. Sales, marketing, operations, மார்க்கெட்டிங் பண்றாங்க. customer support and even accounting all by herself. அக்கவுண்டிங்கும் பார்க்கறாங்க. And all that is focused on me, the customer. So that's how you start up. Don't try to put every role in place before you start up. Try to do multitasking. Be the Meraki guys. The next advice he talks about, we have already seen it, is dog fooding. உன்னுடைய ப்ராடக்டை நீ உபயோகிச்சு பாரு. முதல்ல எப்படியாவது ஏதாவது வழி கண்டுபிடிச்சு நீ உபயோகிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பாரு. இந்த டாக் தேங்க்யூ ஃபார் த ஃபுட், ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் இட்னு சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லது டேய் தினம் இதே ப்ரௌன் சிப்ஸ் எனக்கு கொடுக்குறியே, நீ ஒரு தடவை வாயில் போட்டு பார்த்துருக்கியாடா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் எனக்கு படும். பிகாஸ் டாக் ஃபுட்டிங் இஸ் ஆல் அபவுட் eating it yourself first before giving it to somebody else. And அதோட நிறுத்தல பால் கிரஹாம். He says, don't just use it yourself. He says, be it yourself. இந்த வீடியோவை பாருங்க. ரொம்ப நாள் முன்னாடி எம்ஜிஆர் நடித்த ஒரு படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். அதை பார்த்தப்பறம் நான் சொல்கிறேன். अबू का हुक्म मूडी ऋषि से
As a child, I was thrilled to bits just watching this scene. அப்புறம் தான் ஒரு நாள் எங்கள் பாட்டியை நான் ஒரு கேள்வி கேட்டேன். பாட்டி, எப்போதான் இந்த கதவை திறக்க சொல்லியும் மூட சொல்லியும் people request, where are these guys when there is nobody ordering around? அவங்களுக்கு யார் சாப்பாடு போடுறாங்க? அவங்கள யார் கட்டி வச்சிருக்காங்க? Who are they? What room they are in? Do they get water to drink? அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். That's exactly what Paul Graham says. Do not automate everything. Be the software. என்னமோ ஒரு நம்பரை கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு ஒரு டப்பா வந்து டெலிவர் ஆகிற மாதிரி அவங்க நினைக்கட்டும். பேக்ரவுண்டில் நீ வேர்வை சிந்து. Do things manually. See how things flow. Premature automation is evilனு கூட நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி. Do it before automating it. That is another advice he gives. Be the software. நம்ம ஃபிசிக்ஸில் ஒரு ராக்கெட் லான்ச் பற்றி எஸ்கேப் வெலாசிட்டின்னு படிச்சிருக்கோம். ராக்கெட் லான்ச்னு ஒரு வார்த்தையை நம்ம கேட்டாலே அப்படியே பட்டால்னு வெடிச்சு பீரிட்டு கிளம்பி வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். இன் பாப்புலர் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் you know how a rocket is actually launched? A rocket is launched like this. It is so heavy that there is almost no movement. அங்க பாருங்க. அப்புறம் வேண்டா வெறுப்பா மெதுவா கிளம்புது. Slowly, and then it picks up speed. And then it loses its weight. And then goes fast around the earth. நம்ம ராக்கெட் லான்ச் அப்படிங்கிறத டூ மச் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறார் பால் கிரஹாம். ஒரு ஸ்பிளாஷி லவுட் பிக் அனௌன்ஸ்மெண்ட் வில் டேக் கேர் ஆஃப் மை ஸ்டார்ட் அப்னு நினைக்காதீங்க. எ லான்ச் இஸ் ஆக்சுவலி கிராஜுவல், ஜஸ்ட் லைக் திஸ் ராக்கெட் தட் யூ சா. மெதுவாக கிளம்பும், வேண்டா வெறுப்பா நகர்றது கூட imperceptible-ஆ இருக்கும். And that's when you need to focus on the other things that I told you just now. And then slowly things pick up speed, and that is when it really becomes a projectile. So vector அப்படின்னோமே. Why did I say startups are vectors? அதுக்கும் வெக்டாருக்கும் ஸ்டார்ட்அப்புக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டேனே. அது என்னென்னா, இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல்லாம் படிச்சிருப்பீங்க எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் ஜெனரேட்டர்ஸ்லாம். 3 விஷயங்கள் இருக்குங்க ஒரு ஸ்டார்ட் அப்னா. 3ம் ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத மாதிரி ரைட் ஆங்கிள்ஸில் இருக்குது. 3ம் முக்கியம். முதல்ல ஒய், இந்த ஸ்டார்ட் அப்போட காரணம் என்ன, ரீசன் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன. ஸ்டார்ட் வித் ஒய், வெரி இம்பார்ட்டன்ட். The second is what you're going to build. What paradigm shifting, path breaking product you're going to come out with. That is the what. But the orthogonal angle, what kapparam, how ஒன்று இருக்கே, அந்த how என்ன, what things that you're going to do are not going to scale. ஸ்கேல் ஆகாத விஷயங்கள் என்னத்தை நீ ஒழுங்கா பண்ண போற. என்ன ஒரு பேரடாக்ஸ் பாருங்களேன். ஸ்கேல் ஆகாத விஷயங்களை நல்லா யோசிச்சு நீ பண்ணாதான் ஸ்கேல் ஆகப்பா நீ அப்படிங்கிறார் பால் கிரஹாம். ஸோ த க்ளோசிங் தாட் இஸ், டூ திங்ஸ் நவ் that you fear you won't be able to do in the future. Thank you.